எங்களையும் ஊழியத்துக்கு அழைத்த உடனே சில ஆண்டுகள் உபத்திரவத்தின் பாதையில் தேவன் நடத்தினார். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்னென்ன பாடுகள் வருமோ அத்தனை பாடுகளையும் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் வறுமை, தரித்திரம், கடன் பிரச்சனை, வியாதி, பிசாசுடைய பிடினா எவ்வளோ கஷ்டம், எல்லா போராட்டங்களையும் தேவன் எங்களுக்கு அனுமதித்தார். இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் கமெண்டில் போடுறீங்க நாங்கள் கஷ்டப்படுறோன்னு சொல்லி. உங்களுடைய கஷ்டத்தை விட பல மடங்கு உபத்திரவத்தில் தேவன் எங்களை வழி நடத்தியிருக்கிறார். அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தேவன் நடத்தினார். ஆனால் அந்த உபத்திரவத்தில் அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படி தேவன் கிருபை செய்தார். என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இந்த ஊழியத்தில் வரும்படி முதலாவது கர்த்தரும், ரெண்டாவது என்னுடைய கணவரும் என்னை ஊழியத்தில் வழி நடத்தினார்கள். போதுகிறவர்கள் என்னை இறையியல் கல்லூரியில் படிக்கும்படி இம்மட்டுமாய் இந்த ஊழியத்தை செய்வதற்கு முதலாவது கர்த்தரும், ரெண்டாவது என் கணவரும் இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் 2 பேருக்கும் நான் நன்றியையும் கனத்தையும் நான் செலுத்துகிறேன். தேவன் எங்களை எப்படி உபத்திரவத்தின் பாதையில் நடத்தினாலும் முடிவில் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளே கொண்டு வந்து வைத்தாரோ அதே போல தேவன் எனக்கு ஊழியத்தை கொடுத்து ஆசீர்வாதங்களை காண செய்த தேவன் உங்களையும் உபத்திரவத்தின் பாதையில் நீங்கள் இருக்கலாம், உங்களையும் தேவன் செழிப்பின் நாட்களுக்குள்ள நிச்சயமாக கொண்டு வருவார்.